தவறு செய்யும் அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் யாரும் எந்தவொரு தவறிலும் ஈடுபடக்கூடாது என எச்சரித்த முதல்வர் விஜய், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் ஊழியர்களும் தவறு செய்யாத வகையில் கண்காணிப்பது அமைச்சர்களின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் தான் அளிக்கவில்லை எனவும், மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் விஜய் இந்த கூட்டத்தில் கூறியுள்ளார். அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவதே இலக்கு என்றும் முதல்வர் கூறியுள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 436 தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களை சந்தித்த மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார். இளைஞர் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுடைய முன்னேற்றம், பெண்கள் மகளிர் மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, அதாவது லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் அவர்கள் வகுத்துக் கொடுத்திருக்கிறார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்தால் அதை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேகதாது விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. எந்த வகையிலும் மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சியில் எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்கும் அனைத்து முதல்வர் முடக்கிவிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.